ஐபிஎல் 2026 அநியாயத்துக்கு பிளேயர்ஸ் இப்போ இன்ஜுரி காரணமா வெளியேறிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸோட பிரைமரி ஓவர்சீஸ் பவுலரான நேத்தன் எல்லிஸ் இப்ப இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் ஒட்டுமொத்த சீசன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேத்தன் எல்லிஸை மெயினா வச்சு மட்டும்தான் இங்க பவுலிங் யூனிட்டையே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவரே இல்லாம என்ன பண்ண போறாங்க, இல்ல அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா சிஎஸ்கே யாரை எடுக்க போறாங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2026 இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ள பல இன்ஜுரிஸ் அப்டேட், பல பேர் இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஹர்ஷித் ராணா இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து பேட் கமின்ஸ் எப்போ வருவாரு இல்லை வருவாரா மாட்டாராங்கிறதும் தெரில, அவருக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆசல்வுட்டும் இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு சில மேட்சஸ் வரமாட்டாரு அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் இருக்கு. லாக்கி ஃபெர்குசனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுனால அவரும் ஒரு சில போட்டிகளை மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பனிந்து அசராங்கா ஆல்சோ இப்போதைக்கு ஐபிஎல் ஆட போறது கிடையாது அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம மதிஷா பத்திரானாவும் வருவாரா வரமாட்டாராங்கிற கேள்வி இருந்துச்சு, இப்போ வரப்போறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்டார்டிங்ல ஒரு சில மேட்சஸ் மிஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கான நியூஸுமே இருக்கு. இப்போ சுட்டி குழந்தை சாங்கரன் அவரும் பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு, நான் ஐபிஎல் ஆட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கும் காரணமா இன்ஜுரி அப்படிங்கிறதுலாம் சொல்லப்படுது. அதே மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆஸ்தான ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலராக நம்பப்பட்ட நேத்தன் எல்லிஸ், அவருக்கு இன்ஜுரி, ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேவோட சிஇஓ இப்போதைக்கு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு, நேத்தன் எல்லிஸ் இந்த ஐபிஎல்ல கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே டாக் எங்க போகும், அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் யாரு, எப்படி இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அண்ட் இங்கே நிறைய பேர் வந்து ஆல்ரவுண்டர் பக்கமாக போகலாம், இல்லை இந்தியன் பவுலர் பக்கமாக போகலாம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வியான் முடல் ஆரம்பித்து ஒரு இந்தியன் பேசர் வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஒரு ஓவர்சீஸ் சீமருக்கு தான் போவாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த பிளேஸ்க்கு வேறு யாருமே இல்லை இப்போ சிஎஸ்கே கிட்ட. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடக்கூடாதுங்கிறது தான் ஸோ சிஎஸ்கேவும் யோசிப்பாங்கன்னு தோணுது. அந்த வகையில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா ஆக்ஷனில் அன்சோல்டான பிளேயர்ஸ் அவ்வளோ பேர். அண்டு இப்போ நிறைய டீம்ஸில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட முக்கியமாக ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸுக்கும் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். லெட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபசலக் ஃபருக்கி ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு நல்ல பவுலர் தான். ஆல்ரெடி ஐபிஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ ஃபசலக் ஃபருக்கி ஒரு ஆப்ஷனாக சொல்லப்பட்டிருக்கு. பட் இவரை சிஎஸ்கே எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீம் இருக்கிறவங்க, அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பீடு இருக்கிறவங்க போவாங்கன்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜெரால்டு கோயிட்ஸே, ஸோ அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஜெரால்டு கோயிட்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பேசர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஐபிஎல்லையுமே ஆல்ரெடி குஜராத், மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான டீமுக்கெல்லாம் ஆடி இருக்காரு. அண்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு SA20 ஆடிட்டு இருக்காரு. ஓவரால் பார்க்கும்போது 2026 T20 வேர்ல்டு கப்ல அவரோட பேர் இடம்பெறவில்லை. ஸோ அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் ஆல்ரெடி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒருத்தரும் கூட. அப்படிங்கும் போது ஸோ இங்க வந்தாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா ஜெரால்டு கோயிட்ஸே ஒரு நல்ல ஆப்ஷன். இல்லாட்டி ஆல்ரெடி சிஎஸ்கேல பிளே பண்ணியிருந்த ரிச்சர்ட் கிளீசன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. இவர் ஆல்ரெடி 2024 சிஎஸ்கே டீம்ல இருந்த ஒருத்தர் தான். ஓவரால் பார்க்கும்போது ரிச்சர்ட் கிளீசன் வந்து வயசான ஒருத்தர், 38-39 வயசு அப்படிங்கிறது ஆயிடுச்சு இவருக்கு. ஸோ இவர் வந்து SA20 ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்ல ஆடிட்டு இருக்க ஒருத்தர். ஸோ அதனால மேபி இந்த கிளப்புக்கு கொண்டு வரலாங்கிற மாதிரி தோணுது. ஒரு இங்கிலீஷ் பேசர், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாமே ஆப்ஷனல்ஸ் மட்டும்தான். இது இல்லாம சீன் அபாட். ஸோ சீன் அபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் பேசர், ஒரு நல்ல ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அபாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ பேட்டிங்ல ஒரு சில நாக் ஆடுவார். ஸோ அவரால் ஹிட் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர், ரிசர்வ் பிளேயராக வந்து ஆஸ்திரேலியா T20 வேர்ல்டு கப் 2026 ஸ்குவாடுக்கு டிராவல் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓகே, பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் எடுப்பாங்களான்னு தெரில, அதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். இது இல்லாமல் இன்னொரு இங்கிலீஷ் பேசர் இருக்காரு, ஜோஸ் தங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜோஸ் தங்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருந்த ஒரு பிளேயர். பட் T20 வேர்ல்டு கப்பில் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல தான். பட் அதற்கு முன்னாடி ஒரு சில சீரீஸில் தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஜோஸ் தங். ஏன்னா எப்போவுமே சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நாம் ஒன்று யோசிப்போம், அவங்க நம்மளை மிஞ்சுற மாதிரி ஒன்று யோசிப்பாங்க. இது இல்லாமல் ஒட்டனில் பிராட்மேன், பேரை கரெக்டாக சொல்கிறான்னு தெரில, தப்பாக இருந்தால் சாரி. பட் அவருமே சிஎஸ்கே வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட்
ரொம்ப க்ளோஸா அவர் தான் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் தலைவன் பிஎஸ்எல் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து வெளியே வந்து சரி ஓகே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் அவர் ஆல்மோஸ்ட் அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சிஎஸ்கே. அவரை கண்டிப்பா சைன் பண்ணி எடுப்பாங்க ஒட்டனில் பாட்மேன்ங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஒட்டனில் பாட்மேன் அந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா ஸோ வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல பவுலர் தான், பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது. ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்ன பிளேயர்ஸ் யார் கூடயுமே இவங்க பேசல. பட் இவர் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எடுப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இது இல்லாம வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 2 ஜோசப் இருக்காங்க. ஒன்னு அல்சாரி ஜோசப், இன்னொன்னு சமால் ஜோசப். அல்சாரி ஜோசப் ஆல்ரெடி ஐபிஎல்ல ஆடி நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு பிளேயர் தான். ஸோ நல்ல ஆப்ஷன், நோ டவுட். அல்சாரி ஜோசப் எடுக்கலாம். சமால் ஜோசப்பும் ஆடி இருக்காரு. பட் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. ஒரு டெஸ்ட்ல பண்ண அளவுக்கு இன்னும் T20 இம்ப்ரெஸ் பண்ணலங்கிறது என்னோட ஒப்பீனியன். தெரியல எடுப்பாங்களாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் ஜேசன் பெஹ்ரண்டாப் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆஸ்திரேலியன் பேசர். இப்போ அவர் ரேடாரில் கிடையாது தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஏன்னா சிஎஸ்கே இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஜேசன் பெஹ்ரண்டாப் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் மேபி இவங்க எடுத்தாங்க அப்படின்னா. ஸோ ஜேசன் பெஹ்ரண்டாப் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடாக இப்போ ரேடாரில் இல்லாத பிளேயராக இருக்கார்ல, இதனாலேயே சிஎஸ்கே ஒரு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். அண்ட் சிஎஸ்கே இந்த மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ் மேலே நல்லாவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால மட்டும் தான் என்னோட ஆப்ஷன்ல ஜேசன் பெஹ்ரண்டாப்பும் வச்சிருக்கேன். அண்ட் இங்க வந்து நிறைய பேர் வந்து லுங்கி இங்கிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் நோ, வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவரைக்கும் சிஎஸ்கே இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. பட் இங்க சீனா பாட்டோ இல்ல ஒட்டனில் பாட்மேனோ ஆல்மோஸ்ட் சைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் 2 பேரையும் ஒன்றா எடுக்க முடியாது. ஒட்டனில் பாட்மேன் வந்து மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான நியூஸ் இப்போதைக்கு இருக்கு. பட் அது எல்லாமே இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில மட்டும்தான் இருக்கு, எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. சிஎஸ்கே கன்ஃபார்ம் நியூஸும் இன்னும் கொடுக்கவும் கிடையாது. முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லணும், ஸ்பென்சர் ஜான்சன் அவர் ஆல்ரெடி கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிஎஸ்எல்ல தன்னோட பேரை கொடுத்திருந்தாரு. பட் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஎஸ்எல் இருந்து தன்னோட பேரை வெளியே எடுத்திருந்தாரு, அதாவது ரிலீவ் ஆயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சஞ்சு சாம்சனை ஸ்பென்சர் ஜான்சன் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவர் மேபி முன்னாடி இதை கூட ஃபாலோ பண்ணிருக்கலாம். பட் ஸ்பென்சர் ஜான்சன் இப்போ ஃபாலோ பண்றாரு சஞ்சு சாம்சன். அண்ட் பிஎஸ்எல் இருந்து வெளியே வந்திருக்காரு. அண்ட் இங்க ரூல்ட் அவுட் ரேத்தன் எல்லிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்பென்சர் ஜான்சனும் இப்போதைக்கு ரேடார்ல இருக்காரு, சிஎஸ்கேவோட ரேடார்ல உள்ள வரதுக்கு யார் வேணாலும் வரலாம், அது பிரச்சனை கிடையாது. இங்க சிஎஸ்கே வந்தாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருவாங்க. பட் இங்க சிஎஸ்கே யாருக்கு டார்கெட் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு, எந்த பிளேயர்ஸை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும், இவங்க மட்டும் அதாவது பேசர்ஸுக்கே போலாமா இல்ல ஆல்ரவுண்டர் பக்கமா போயிட்டு வருவோமா அப்படிங்கிற உங்களோட எல்லா ஆப்ஷனையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இங்க எக்கச்சக்கமா இருக்கு. பட் இங்க சாய்ஸஸ் யாரை எடுக்க போறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்ஜுரி காரணமா நிறைய பிளேயர்ஸ் இப்ப வெளியேறிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், நிஜமாவே அது இன்ஜுரி தான் காரணமா இல்ல வேற ஏதாச்சும் ரீசன் சொல்லி வெளியேறிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்துது. அதுவும் முக்கியமா ஸ்டார் பவுலர்ஸ் எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க, இதுதான் ஏன்னு தெரியல. அண்ட் அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போட போறோம், அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.